இன்று என் திருமண நாள் 5 வருட காதல். இன்றுதான் கனவு நிறைவேறியது. அவள் மாற்று மதத்தை சேர்ந்தவள். அதனால் என் அம்மாவும் சம்மதிக்கவில்லை. அவளுடைய பெற்றோரும் சம்மதிக்கவில்லை. ஆனா நாங்கள் இருவரும் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்தோம். கை நிறைய சம்பளம், வாழ்க்கை நல்லா போகுது என்று நினைத்தோம். முதல் மாதம் நியூ மொபைல் இருவரும் வாங்கினோம். 2வது மாதம் பைக் வாங்கினோம். 3வது மாதம் சுற்றுலா போனோம். 4வது மாதம் கிரெடிட் கார்டு வந்தது, யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். 5வது மாதம் ஹவுஸ் ஓனர் வந்தார். வாடகை அதிகம் கேட்டார். அப்போ யோசிச்சோம், இவ்வளவு வாடகை கொடுக்கறதுக்கு இஎம்ஐ கட்டி நம்ம வீடு வாங்கலாமே. 6வது மாதம் புது வீடு வாங்கலாம்னு பிளான். 7வது மாதம் லோன் போட்டு வீடு வாங்கினோம். 8வது மாதம் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம். அந்த நேரம் மனைவி கர்ப்பமானார். டாக்டர் சொன்னார், ரெட்டை குழந்தை. சந்தோஷம் இரட்டிப்பு. ஆனா 9வது மாதம் புது பிரச்சனை ஆரம்பம். கர்ப்பகால பிரச்சனைகள். மனைவி வேலைக்கு போக முடியவில்லை. 10வது மாதம் கிரெடிட் கார்டு பில், ஹவுஸ், இஎம்ஐ, ஹாஸ்பிட்டல் செக்கப், ஒரு ஆளோட சம்பளம் எல்லாமே காலி. திரும்பவும் கிரெடிட் கார்டு யூஸ். அடுத்த மாதம் சேலரி வந்ததும் 0. ஒரே டென்ஷன், ஒரே கவலை. எதிர்காலம் நினைச்சா பயம், நிகழ்காலம் பார்த்தா பயம், தனிமை. அந்த நேரம் அம்மா நினைவு. நாம் படிச்சவங்க, அம்மா படிக்காதவங்க. அப்பா இல்லாத நேரத்தில் தனியா அக்காவையும் என்னையும் படிக்க வைத்து, அக்காவை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து வைத்தார். இது எப்படி சாத்தியம்? பணம், கவலை. மனம் உடைந்து அவன் அழுதான். என்னால முடியல. அந்த நேரம் காலிங் பெல். கதவு திறந்தான். அம்மா. தம்பி. அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு கடவுள் வந்த மாதிரி இருந்தது. அவன் அழுதான். அம்மா மன்னிச்சிடுமா. சொன்னாரெல்லாம் கேள்விப்பட்டேன்டா. கஷ்ட காலத்தில் கடவுள் கூட துணை இருப்பார். உன்னோட திறமை உலகம் உணரும். அவன் எல்லா பிரச்சனையும் சொன்னானம்மா. சும்மா கேட்டார். பிறகு சிரிச்சாங்க. இது எல்லாம் 1 வருட பிரச்சனைதான். அவன் அதிர்ச்சி. 1 வருடமா அம்மா? சொன்னார். அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. டே 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணு. உன் சின்ன கடன், பெரிய கடன் எல்லாத்தையும் லிஸ்ட் போடு. நீ பார்க்கும் இடத்தில் வை. முதல்ல சின்ன கடன் முடி. அவன் கேட்டான். சேலரி வந்தா ஃபுல்லா போயிடுதம்மா சொன்னார். பரவாயில்ல, முதல்ல வருமானம் ரெட்டிப்பாகணும். நீ படிச்ச படிப்பு உனக்கும் மத்தவங்களுக்கும் பயன்படணும். காலை 6 மணி டு 2 மணி வரை ஆஃபீஸ். 2 மணி நேரம் ரெஸ்ட் எடு. 4 மணி முதல் 10 மணி வரை ஒர்க். ஹோல்சேல் ஷாப், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டெக்ஸ்டைல், மெடிக்கல் ஷோரூம். எல்லார்கிட்டையும் பேசு. ஆன்லைன் பிசினஸ் முக்கியம் பத்தி சொல்லு. வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடு. 3 நாள் மார்க்கெட்டிங், 2 நாள் வெப்சைட் கிரியேட். நீ உன்ன மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடு. நம்ம அறிவுதான் மூலதனம். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நினைச்சு பயப்படாத. இன்சூரன்ஸ் போடு. ஒரு நாள் எல்லாம் சரியாகும். அவன் நம்பி ஸ்டார்ட் பண்ண.